ரயில் பயணங்கள் 2ஆம் பகுதியில பயணிக்க ரெடியா இருக்கீங்களா? முதல் பயணத்த பார்க்காதவங்க கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். போய் பாருங்க. அப்பதான் புரியும். இந்த ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா மறுநாள் காலையில இவள கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி இந்த பையன் வீட்லயும் எல்லா மேட்டரையும் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இவள கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு, அவங்க அம்மா வீட்லயும் எல்லா பிரச்சனையும் சொல்லிடுறாங்க. அதுக்குள்ளேயும் இந்த பையன் வீட்ல இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இவ நெனச்ச மாதிரி அங்க நடக்காது. எந்த ஃபேமிலியும் நடக்காது இல்லையா? ஸோ, இவ சொன்னதுக்கப்புறம் அவங்க நெறைய பிரச்சனை வந்துருச்சுங்க. நெறைய பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா, அப்பா, "நான் இந்த பொண்ண சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறேன். கொஞ்ச நாள் எங்க வீட்ல இருக்கட்டும்." அப்படி சொல்லி பேசி சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சுடுறாங்க. இந்த பொண்ணு இவங்க அம்மா வீட்ல தான் இருக்கா. இருக்கும்போது இவளுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வந்திருக்கும், நம்மளுக்கு தெரியும் தானே! எல்லாம் நெறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா, அதெல்லாம் அவ காதுல விழுகலங்க. ஏன்னா, அவ தலையெழுத்து வந்து வேற மாரி போகணும்னு இருந்திருக்கு. ஸோ, அவ காதுல எதுவுமே விழுகல. அவளுக்கு ஞாபகத்துல இருக்கிறது எல்லாமே அவளோட லவ்வர் மட்டும்தான். ஸோ, ஓகே இவளும் வந்து கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் மாறிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அப்பாவ ஏமாத்திட்டு இவ காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டு லவ்வரே மீட் பண்றா. மீட் பண்ணிட்டு சொல்றா, "இந்த மாதிரி நான் வீட்ல சொல்லிட்டேன். இப்படிலாம் பிரச்சனை வந்துச்சு. நான் உன் கூடயே வந்துடுறேன். இனி நான் வீட்டுக்கு போக மாட்டேன்." அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டா. அந்த பையன் இந்த பிரச்சனையெல்லாம் யோசிச்சு என்ன முடிவு பண்ணான் அப்படின்றது அந்த பையன் மனசுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த பொண்ணுட்ட என்ன சொல்லிட்டான்னா, "ஓகே நீ வெயிட் பண்ணு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசிட்டு நான் உனக்கு நல்ல முடிவாக சொல்கிறேன். நீ காலையில் கிளம்பி 10 மணிக்கு நம்ம மீட் பண்ணுற இடத்துக்கு வந்துருன்னு" சொல்லிட்டு இந்த பையனும் போயிட்டாங்க. இவளும் சந்தோஷமா மறுநாள் வந்து நம்ம லவ் பண்ண பையன் கூட நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்பிக்கையோட வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுற இடத்துக்கு இவ வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு தெரியாமல் எதுவுமே சொல்லிக்காம ஆளே காணோம் அப்படின்னு அவங்க தேடுற அளவுக்கு இவ கிளம்பி வந்துட்டா. வந்து இவளும் வெயிட் பண்ணுறா. வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பையனுக்கு ஃபோன் பண்ணவும் முடியல. ஃபோன் பண்ணால் இந்த பையன் ஆன்சர் பண்ண மாட்றான். இவ வீட்டில் வந்து லெட்ரு எழுதி வச்சுட்டு வந்துட்டா. "நான் உங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். என் வாழ்க்கையை நான் தேடிக்கிறேன்னு" லெட்ரு எழுதி வச்சுட்டு வந்துட்டா. இந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு போனால் மறுபடியும் பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு தயக்கம். இன்னொன்று என்னென்னா, நம்ம லவ் பண்ண பையன் கூட தான் நம்ம வாழணும் அப்படின்னு எண்ணி அவள் வந்து ரொம்ப அழுதுருக்கா. அவளுக்கு என்ன பண்ணனே தெரியலை. ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. இடத்துக்கு போய் தனியாக உட்காந்துருக்கா. உட்காந்துட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி. ஸோ அந்த இடத்துல உட்காந்துருக்கும்போது ஒரு ஃபேமிலி அங்கே வர்றாங்க. "என்னம்மா இங்கே தனியாக உட்காந்துருக்க?" அப்படி சொல்லும்போது, "இவன் என் லைஃப்பில் நிறைய பிரச்சனை, எனக்கு வாழ இஷ்டம் இல்லை, நான் சாக போகிறேன்" அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு பயமாகி போச்சு. அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, "எதுனாலும் சரி ஒரு 2 நாள் யோசித்து முடிவெடுமா. அது வரைக்கும் நீ வா, என் வீட்டில் வந்து தங்கு, நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொன்னோடனே இவளும் வந்து ஒரு குருட்டு நம்பிக்கையோடு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் அந்த வீட்டில் இவளுக்கு வந்து எந்த ஆபத்தும் ஏற்படலை. இவளை 2 நாள் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்குள்ளேயும் இவ வீட்டில் பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சிருச்சுங்க. அது எப்படி வெடிக்காமல் இருக்கும்? ஒரு பொண்ணை 2 நாள் காணோம்னா சும்மா இருப்பாங்களா? பூதாகரமாக வெடிச்சிருச்சு. வெடிச்சிட்டு கடைசியில் இந்த பொண்ணை பற்றி எல்லாம் விசாரிக்கும் போது இந்த பொண்ணு லவ் பண்ண பையன் யார், என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸ்டேஷன்லேயும் ரிப்போர்ட் போயாச்சு. இவ ஹஸ்பண்ட் வீட்லேயும் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாம் ரிப்போர்ட்டு எல்லாம் கேதர் பண்ணும்போது எப்படின்னா, இந்த பையன் பேர், அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த பையனை எடுத்துடுறாங்க. அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. "எங்கே அந்த பிள்ளைய?" அப்படின்னு கேட்கும்போது, "என்கிட்ட இந்த மாதிரி சொன்னான். மறுநாள் நான் போய் மீட் பண்ணலை" அப்படின்னா அந்த பையனுக்கும் நிறைய பிரச்சனை. அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க இல்லையா? ஸோ நிறைய பிரச்சனை. அந்த பையன் அப்பாவும் கொஞ்சம் பெரிய ஆள் தான். ஸோ இதை வந்து இவ மேலேயும் என் பையன் மேலே வந்து தப்பான வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவும் ஒரு கம்ப்ளைண்ட் இப்படி கொடுத்து இந்த 2 நாளில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவ ஃபோட்டோ வந்து அப்போல்லாம் சோசியல் மீடியா அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா? ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போல்லாம் வந்து பேப்பரில் தான் போடுவாங்க. ஸோ காணவில்லைன்னு சொல்லிட்டு இவ ஃபோட்டோவ பேப்பரில் போட்டுறாங்க. போட்டதுக்கப்புறமா இவ இந்த இடத்துல இருக்கும்போது பார்த்துடுறா.
பார்த்துட்டு அந்த வீட்டாளுக பார்த்துட்டு, "உன் ஃபோட்டோ வீட்டுக்கு இந்த மாரி வந்திருக்குமா, நீ வீட்டுக்கு போ. இல்லன்னா எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிரும்." அப்படி சொன்னோனே, இந்த பொண்ணு 2 நாள் நம்மள பார்த்துக்கிட்டாங்களே அப்படின்றதுக்காக கையில கிடக்கிற நகைய கழட்டி அவங்க கிட்ட குடுத்துட்டு, என்னைய 2 நாள் பார்த்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு கிளம்பி நேரா ஸ்டேஷன்ல வந்து ஆஜராயிறாங்க. ஆஜராகி இந்த பையன் வரலன்னு சொல்லிட்டு, இந்த பையன கூட்டிட்டு போகல. நானா தான் போனேன். எனக்கு எந்த வாழ்க்கையும் வேண்டாம். அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன்ல முடிவு பண்றா. இவங்க அம்மா, அப்பா எல்லாருமே வந்து அந்த பொண்ண ரொம்ப கன்வின்ஸ் பண்றாங்க. போயிடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, காதல் கண்ண மறைச்சிருச்சுங்க அவளுக்கு. வேண்டாம் நான் வாழல அப்படின்னு சொல்லிட்டு. இவ்ளோ அடமெண்ட்டா இருக்க பொண்ணு, எங்களுக்கு இனிமேல் தேவை கிடையாது அப்படி சொல்லி அவளோட ஹஸ்பண்ட் வீட்லயும் முடிவு பண்ணிட்டு, நாங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு, அந்த இடத்துலயே இவள விட்டுட்டு ஹஸ்பண்டும் போயிறாங்க. லவ் பண்ண பையன்ட்ட இவ கெஞ்சிருக்கா, கெதறியிருக்கா. அவங்க அப்பா சம்மதிக்கவே மாட்டேன்ட்டாரு. இப்படி ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டி, ஒரு கல்யாணம் முடிஞ்ச பொண்ண நான் என் வீட்டுக்கு மருமகளா ஏத்துக்க மாட்டேன். இதை இதோட விட்டுரு. நீ அந்த பொண்ணு தான் வேணும்னு சொன்னா, எனக்கு நீ வேணாண்டா அப்படின்னோனே, அந்த பையனும் யோசிச்சிருக்கான். ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமேல் இந்த பொண்ண போய் நம்ம மேரேஜ் பண்ணி நம்ம ஃபேமிலிய இழக்கணும்னு சொல்லிட்டு, அந்த லவ் பண்ண பையனும் அவங்க ஃபேமிலியோட போயிடுறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுவா? வேற வழி இல்ல. அவங்க வீட்டோட போயிடுறா. போயிட்டு அப்படி இருந்தும் அவளுக்கு வந்து இவரோட பழகுன, அந்த லவ்வரோட பழகுன அந்த மெமரிஸ் மட்டுமே இவ மைண்டில் ரொம்ப இருந்திருக்கு. ஸோ அவள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழணும், அந்த முடிவு அந்த பேச்சுவார்த்தை எடுக்கணுன்றதே வந்து இவ எந்தவித ஆக்ஷனும் எடுக்கலை. இவ கொஞ்ச நாள் வீட்டில் இருந்துட்டு நான் படிப்பை கண்டினியூ பண்ணுறேன், இல்லை அப்படின்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணியிருக்கா. பண்ணோடனே இவங்களும் பெற்றவங்க எவ்வளோ தாங்க போராடுவாங்க பொண்ணுங்க விஷயத்தில் சொல்லுங்கள். பொண்ணுங்க வந்து நல்லா வாழணும், நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லி தானாங்க எல்லா பெற்றவங்க நினைப்பாங்க. ஸோ சரி நீ வளர்னாலும் பரவாயில்ல, நல்லபடியாக படின்னு சொல்லிட்டு இவளை காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் வந்து மைண்ட் ஃபுல் அப்செட்டோட காலேஜ் போகிறா. அங்கே ஒரு பக்கம் டிவோர்ஸ் கேஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் காலேஜ் லைஃப்பும் முடிஞ்சிருச்சு. காலேஜ் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஜாப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் போகிறாங்க. போனதுக்கப்புறமும் விதி இவளை விட்டு சென்றீங்களா? விடலைங்க. மறுபடியும் இவ மேலும் மேலும் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு தான் இருந்தா. இது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு பொண்ணுங்களுமே வந்து இன்றைக்கி காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க. ஆனால் அது எவ்வளோ பாதிக்கும், அவங்கள எவ்வளோ பாதிக்கும், அவங்கள சுற்றி இருக்கவங்கள எவ்வளோ பாதிக்குன்றத நிறைய பொண்ணுங்க யோசிக்கிறதே கிடையாதுங்க. ஸோ இந்த கதையை பார்த்துட்டு கேட்டுட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணுகிட்ட இந்த வீடியோவை கேட்க சொல்லுங்கள். இந்த பொண்ணுக்கு அடுத்த லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மனசு பாரமாக இருக்குங்க. அந்த பொண்ணு நினைக்கும் போது தன் தலையிலே தானே மண்ணள்ளி போட்டுக்க மாதிரி அவள் லைஃப்பில் அவளே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க. அடுத்த பயணத்தில் பயணிப்போம். டடா.